ஹலோ நண்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்போட வந்து நேமு சொன்னோம்னா, சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைக் ஆகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்போட நேம் சொல்லல. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேலேயே இருக்கும். நேம் பார்த்துக்கோங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இதில ப்ளே பண்ணுவீங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வின் பண்ணுவீங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் பண்ணுவீங்க. வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இது எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஐடியா சொல்றேன். சரிங்களா? அத நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்க ஃபஸ்ட்டு இந்த ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட டெலிகிராம் சேனலை வந்து நீங்க ஃபாலோ பண்ணாலே, டெய்லியும் எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறாங்க, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரிடிக்ஷன் குடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் ப்ளே பண்ண வேண்டாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது டெய்லியும் ஒரு சைடு இன்கம்மா இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணாமல் ஜஸ்ட்டு ஒரு 1 ஆர் 2 டேஸ் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பிக்கு, ஸ்மால் இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். ப்ளே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோடய டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, கீழே நம்மளோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுங்கள். அது எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 224 சரிங்களா? இந்த 224 நான் எங்கேருந்து எடுக்கிறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. 224 வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்மால் சொல்கிறேன். அதாவது இதுதான் என்னோடய டெலிகிராம் சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிங்கன்னா டெய்லி வர அப்டேட் என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதாவது இந்த பீரியட் நம்பர் மேலே பாருங்கள், டைம் ஓடுது பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் சரிங்களா? 1 மினிட் 1 மினிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரிசல்ட் வரும். இப்போ 224 டைமுக்கு கீழே பாருங்களேன், 224ங்கிற பீரியட் நம்பர் இருக்குங்களா? அந்த 224ங்கிற பீரியட் நம்பருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 ரவுண்டு இல்லை ஒரு 8 ரவுண்டு இல்லை 9 ரவுண்டு சரிங்களா? ஒரு 7, 8, 9 அதாவது நம்மளோட ஃபண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கணும் ஒரு சேஃபுக்கு தான். சரிங்களா? இப்போ நான் ஸ்மால் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8:30க்கு முன்னாடி எவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம், ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்குறோங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் வந்து பார்த்தீங்கன்னா லாஸு சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 225 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் தான் சொல்கிறேன். 225 ஸ்மாலு. இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா மேலே இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மோருங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது தான் நம்மளோட இப்போக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கோட லிங்க் சரிங்களா? இதில் ஜாயின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியும், அதாவது நீங்கள் ஓனாக ப்ளே பண்ணாமல் நான் கொடுக்குறத மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணாலே டெய்லியும் உங்களுக்கு ஒரு சைடு இன்கம் நல்ல ஒரு ப்ராஃபிட் டெய்லியும் ஏர்ன் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இந்த செகண்ட் அதாவது ஒரு வின்னிங் ஷாட் முடியட்டும். இதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். 225ங்கிற பீரியட் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்மால் சொல்லியிருக்கிறேன். வின்னா லாஸான்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? அதாவது ரெண்டு ரவுண்ட் லாஸ் ஆகிடுச்சு நண்பா. அதாவது இப்போ 224 ஒரு 10 ரூபா பெட் பண்ணி லாஸு. அடுத்து 225 ஒரு 30 ரூபா பெட் பண்ணி லாஸு. கான்செப்ட் அதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 226 நான் ஸ்மால் தான் சொல்கிறேன். அதாவது நான் உங்களுக்கு லைவில் ப்ளே பண்ணி காமிச்சிடலாம். லைவில் ப்ளே பண்ணால் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஆகுது. அதனால் லைவில் ப்ளே பண்ணி காமிக்க முடியாது என்னால். அதாவது கரெக்டாக பாருங்கள், நான் எப்போ முடிச்சிருக்கேன்ட்டு 8:04க்கு முடிச்சிருக்கேனா? அதாவது இங்கே பாருங்கள், 6:45க்கு 100 வின்னிங் ஷாட். அதாவது இன்றைக்கி நான் ஒரு 100 வின்னிங் ஷாட் கொடுக்க போகிறேன். சரிங்களா? அந்த 100ல் 645ங்களா? இங்கே பாருங்கள், எல்லாமே அண்டர் 3 மேக்ஸிமம் 4 அதுக்கு மேலே தாண்டலை. ஆனால் சேஃபுக்கு நம்ம ஒரு 7, 8, 9 வச்சுருந்தோம்னா இன்னும் ரொம்ப சேஃபு தான். சரிங்களா? பாருங்கள் 10 ஷாட் கம்ப்ளீட்டடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ 29 ஷாட்டு கொடுத்துருக்கேன். ஒரு ஆர்எம்காக ஸ்டார்ட் பண்ணி 1 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கேன். சரிங்களா? 226 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் சொல்லியிருக்கேன். வின்னா லாஸாக பார்த்துடலாம். அதாவது இதுவும் லாஸ் நண்பா. அதாவது நம்ம ஒரு 8 ரவுண்டு வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 10 ரூபா பெட் பண்ண லாஸு, ஒரு 30 ரூபா பெட் பண்ண லாஸு, ஒரு 70 ரூபா பெட் பண்ண லாஸு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 227 ஸ்மால் தான் சொல்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். $227 ஸ்மால் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு என்னென்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியாது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா?
ப்ளே பண்ணுறவங்க லெவல் மெயின்டைன் பண்ணி ப்ளே பண்ணுவாங்க. சரிங்களா? 227 ஸ்மால் சொல்லியிருக்கேன். வின்னா லாஸான்னு பார்த்துடலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது தான் வந்து ப்ரெடிஷன். இதெல்லாம் 1 மணி நேரம் கொடுத்த வரைக்கும் அண்டர் 4 லெவலே எல்லாம் வின்னு. 227 ஸ்மால் சொன்னேன். சரிங்களா? ஸ்மால் வின் ஆகிடுச்சு. அதாவது நமக்கு 4th லெவல் வின் நண்பா. அதாவது ஒரு 10 ரூபா பெட் பண்ணி லாஸு, ஒரு 30 ரூபா பெட் பண்ணி லாஸு, அடுத்து ஒரு 70 ரூபா பெட் பண்ணி லாஸு, அடுத்து ஒரு 150ல் வின் ஆகிருக்கும். அதாவது ஃபண்டு மேனேஜ்மெண்ட் எப்படி எவ்வளோ இருக்குங்கிறது. சரிங்களா? பார்த்தீங்கன்னா வின் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஒரு வின்னிங் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருவோம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 228 ஸ்மால் தான் சொல்கிறேன். சரிங்களா? 228 ஸ்மால் சொல்கிறேன். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க, வின்னிங் ஆகிருக்கு. ஸோ அதனால் லைக் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரியே தெரியுது. ஏன்னா எவ்வளோ, அதாவது டெலிகிராமில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் பார்க்குறாங்கிறது கூட ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? $228 ஸ்மால் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு டெய்லி ஒரு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸ்மால் வந்து பார்த்திங்கன்னா வின் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வின்னிங் கிஃப்ட்டை கொடுத்துட்றேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பிக்கு சொல்கிறேன். சரிங்களா? 229 பிக்கு சொல்கிறேன். சரிங்களா? 229 பிக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 நிமிஷத்துக்குள்ளே பெட் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம வந்து ரிசல்ட் என்ன நம்ம வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த 30 செகண்டுக்குள்ளே பெட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிக்குன்னா அந்த பிக்கை கிளிக் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸ்மால்னால் அந்த ஸ்மாலை கிளிக் பண்ணிக்கணும். அவ்வளோதான் நண்பா. சரிங்களா? வேறு எதுவும் கிடையாது. இதில் எல்லாருக்கும் தெரியும். புதுசாக வரவங்களுக்கு, அதாவது ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா யாரையும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கட்டாயப்படுத்தலை. எல்லாம் அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எல்லாமே ஒரு ஓன் விருப்பம் தான். சரிங்களா? அவங்களோட தனிப்பட்ட உரிமை தான் எல்லாமே. விளையாடுறதும் விளையாடாமல் இருக்கிறதும் அவங்களோட விருப்பம் தான். சரிங்களா? 229 நான் வந்து பிக்கு சொன்னேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிக்கு வின் ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 230 பீரியட் நம்பர் நான் ஸ்மால் சொல்கிறேன். 230 வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கொடுத்துட்டு உடனே ஃபாஸ்ட்டாக கொடுத்துடணும். ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெட் பண்ணணும். சரிங்களா? இன்னும் 34 செகண்ட் இருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெட் பண்ணிடுவாங்க, ப்ளே பண்ணுறவங்க. சரிங்களா? டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி இருக்கிறவங்க பெட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? 230 இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா லைவில் பெட் பண்ணுறது, அதாவது நம்ம ஏர்னிங்ஸை எவ்வளோ எடுத்தங்கிறத நம்ம ஷோ பண்ணாலே சேனல் ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ அதனால் எதுவுமே ஷோ பண்ண முடியல. எல்லாமே டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணாலே மேலே பின் பண்ணியிருப்பேன். பின் பண்ணதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துருக்குறோம் இது வரைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலே தெரியும். சரிங்களா? 230 நான் ஸ்மால் சொல்லியிருக்கேன். வின்னாலாசான் பார்ப்போம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வின் ஆகிருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணுறேன், ஸோ மறுபடியும் கிஃப்ட் கொடுக்குறேன். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 231ங்கிற பீரியட் நம்பருக்கு 231ங்கிற பீரியட் நம்பருக்கு நான் வந்து பிக்கு கொடுக்குறேன். சரிங்களா? வின்னாலாசான் பார்ப்போம். 231ங்கிற பீரியட் நம்பருக்கு பிக்கு கொடுத்தாச்சு. சரிங்களா? பிக்கு கொடுத்தாச்சு. வின்னாலாசான் பார்ப்போம். இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா 26 செகண்ட் இருக்குது. வின்னாலாசான் பார்ப்போம். இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா சேனலை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா பார்த்தாலே ஃபஸ்ட்டில் இருக்கும். சரிங்களா? ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி வராது. ஃபோன் நம்பர், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 231 பிக்கு சொன்னால் பிக்கு வின்னாலாசான் பார்த்துருப்போம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 231 பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு லாஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டு போக போகிறோம். சரிங்களா? செகண்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 232க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்காஸ் ஸ்மாலா அப்படிங்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா 232 வந்து பார்த்தீங்கன்னா நான் பிக்கு கொடுக்குறேன். அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ரவுண்டுக்குள்ளே வின் ஆகிறதும் முக்கியம். நம்மளோட ரவுண்டுக்கு மேலே போகக்கூடாது. போயிடுச்சுன்னா நம்ம அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகிடும். சரிங்களா? நான் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராமில் கொடுக்கும்போது கேர்ஃபுல்லாக தான் கொடுப்பேன். 232 வந்து பார்த்திங்கன்னா பிக்கு கொடுத்துருக்கேன். வின்னா லாஸான்னு பார்த்துடலாம்.
எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லெவல் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. லெவலுங்கிறது சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது ஒரு ரவுண்ட் லாஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்து நெக்ஸ்ட் ரவுண்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்மூடித்தனமாக எடுத்தவொடனே ரூ. 100 500 அப்படி பெட் பண்ணக்கூடாது. அந்த லெவலுக்கு ஏற்றாப்புல பெட் பண்ணணும். இப்போ ஒரு ரூ. 10 பெட் பண்ணி லாஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்து 30, அது லாஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்து 90 இல்லை 70, அது லாஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்து 150. இப்படி பெட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட லாஸஸையும் எடுக்க முடியும், ப்ராஃபிட்டையும் கவர் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம லாஸஸை கவர் பண்ணி ப்ராஃபிட் அதுக்கு மேலே ஒரு 30 ரூபா ஒரு 40 ரூபாயோ எடுக்க முடியும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 232 வந்து பார்த்திங்கன்னா லாஸு. சரிங்களா? அப்போ ஒரு ரூ. 10 பெட் பண்ணி லாஸு, அடுத்து ஒரு ரூ. 30 பெட் பண்ணி லாஸு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம ரூ. 70 பெட் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 233 வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்மால் சொல்கிறேன். ப்ளே பண்ணுறதுனால தான் லைக் வருது. சரிங்களா? கரெக்டாக நான் 8-3 கூட முடித்தேன். 1 மணி நேரம் கொடுத்தேன். எல்லாமே அண்டர் 4 லெவல்லே வின்னு. 233 ஸ்மால் சொல்லியிருக்கேன். பார்ப்போம். சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெபாசிட் பண்ணுறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோன் நம்பர் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதில் பார்த்துக்கோங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது எப்படி டெபாசிட் பண்ணுறது, எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படி தெரியலனா, சில பேருக்கு தெரிஞ்சால் ஓகே, தெரியல நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நமக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஸோ 3 ரவுண்டு லாஸ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ லெவல் 4, அதாவது 4th ரவுண்டு. ஓகே நண்பா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 234 வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் சொல்கிறேன். 234 ஸ்மாலு 4th ரவுண்டு. அதாவது 231 லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ரூ. 10 பெட் பண்ணி லாஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ரூ. 30 பெட் பண்ணி லாஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஒரு ரூ. 70 பெட் பண்ணி லாஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஒரு 150. 234 150 ரூபா. சரிங்களா? 150 ரூபா பண்ணியிருப்பாங்க. அதாவது அவங்களோட வாலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல லெவல் மெயின்டைன் பண்ணி பெட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ப்ளே பண்ணாலே அந்த 1000 கண்டிப்பாக 1000 எல்லாம் ஒரு 500 to 700, அதாவது நம்மளோட வாலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். சரிங்களா? இந்த கேமோட நேமையும் நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா சொன்னால் சேனல் ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ அதனால் நான் சொல்லலை. சரிங்களா? ப்ளே பண்ணி ஷோ பண்ணாலே சேனல் ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ அதனால் ப்ளேவே என்னால் பண்ண முடியாது. ஸோ அதனால் பிக்கு ஸ்மாலுங்கிறத மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 4 லெவல், அதாவது 4 லெவல் வந்து பார்த்திங்கன்னா லாஸு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5th ரவுண்டு போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 235 வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் சொல்கிறேன். 235 ஸ்மாலு 5th ரவுண்டு. சரிங்களா? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லெவல் போக போக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் தான் அதிகமாகும். சரிங்களா? இப்போ ஒரு ரூ. 10 பெட் பண்ணி லாஸு. ஸோ அடுத்து 30 லாஸு, அடுத்து 70 லாஸு, அடுத்து 150 லாஸு, அடுத்தது இப்போ வந்து 235க்கு ஸ்மாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 350 ரூபா பெட் பண்ணுவாங்க. 350 ரூபா பெட் பண்ணுவாங்க. 235 ஸ்மாலுக்கு 350. அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலை கிளிக் பண்ணி 100ல் வச்சு 300. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 50னா 10 கிளிக் பண்ணி ஒரு 50. சரிங்களா? எப்படி பெட் பண்ணுங்கிறத தெரியும் எல்லாருக்கும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? 235 ஸ்மாலு நமக்கு வந்து 5வது ரவுண்டு போயிட்டுருக்கு. சரிங்களா? நமக்கு 5வது ரவுண்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6வது ரவுண்டு கண்டிப்பாக அடிச்சிடும். சரிங்களா? 236 வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் சொல்கிறேன். 236 எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 9 லெவல் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த 8 9 கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லெவல் போகும்போது ப்ராஃபிட் கண்டிப்பாக ஹையாக இருக்கும். 236 வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் சொல்லியிருக்கேன். 236 ஸ்மாலு. இப்படி உங்களுக்கு டெலிகிராமில் ப்ரெடிஷன் கொடுத்துக்கிட்டே உங்களுக்கு வீடியோ, அதாவது யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு டெலிகிராமில் ப்ரெடிஷன் கொடுத்துக்கிட்டே நான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும், பார்க்குறவங்களுக்கும் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் புரியும். அதாவது டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு புரியும் தான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணுறேன். சரிங்களா? 236 ஸ்மால் சொல்லியிருக்கேன். வின்னாலாசம் பார்ப்போம். சரிங்களா? 236 வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் வந்து நமக்கு வின் ஆகிடுச்சு. சரிங்களா? அப்போ எத்தனை ரவுண்டு வின் ஆகிருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6. அதாவது 236 வந்து பார்த்திங்கன்னா 750 ரூபா கட்டியிருப்பாங்க. ஸோ வின் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வின் கிஃப்ட்டை கொடுத்துருவோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 237 வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்மால் சொல்கிறேன். 237 வீடியோ லென்த்தாக போகுது. சரிங்களா? அதனால் இப்போ ஒரு வின்னிங் ஷாட்டோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 237 வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் சொல்லியிருக்கேன். வின்னாலாசம் பார்ப்போம்.
வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஈஸியாக நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். டெய்லியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20K அதாவது ஒரு 15,000 ஒரு 20,000 அப்படிலாம் நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது டெய்லியும் மினிமம் 5K 6K 7K சரிங்களா. ஒரு டைம் ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே அழகாக 3000 அழகாக சொலையாக எடுத்துகிட்டு போயிடலாம் சரிங்களா. ஸ்மால் சொன்னேன்னா ஸ்மால் சரிங்களா. ஸ்மால் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வரேன்னா, இப்போ 238 வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு சொல்கிறேன் சரிங்களா. 238 பிக்கு சொல்கிறேன் பார்ப்போம். 236க்கு வின் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் கொடுத்துருக்காங்க, லைக் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் பார்க்குறாங்கிறத பார்க்கணும் அப்படின்னா கிளிக் பண்ணி ஓகே 4 பேர் பார்க்குறாங்க, பார்த்தாலே தெரிஞ்சிடும் சரிங்களா. 238 வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு சொல்லியிருக்கேன். வின்னா லாஸாக பார்ப்போம். இந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஈஸி தான் ஜாயின் பண்ணுறது சரிங்களா. 238 வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு சொல்லியிருக்கேன். வின்னா லாஸாக பார்ப்போம். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் யாரோ அழுவுற மாதிரி போட்டிருக்காங்க லாஸ்ன்னு, பார்ப்போம் வின்னா லாஸானு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வின் ஆகிடுச்சு சரிங்களா. ஃபயர் கொடுத்துடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஷாட்டோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 239 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் சொல்லியிருக்கேன். 239 ஸ்மால் சொல்லியிருக்கேன். வின் ஆகிடுச்சு. ஆனால் அவர் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுற மாதிரி போட்டிருக்காருன்னு தெரியல. 239 ஸ்மால் சொல்லியிருக்கேன். அதாவது மொத்தம் 29 ஷாட். அதான் இன்றைக்கி மொத்தம் 100 ஷாட் சொல்லியிருக்கேன். 100 ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 29 ஷாட்டு கொடுத்துருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 30 31 32 33 34 35 சரிங்களா. 35 ஷாட்டு இப்போ வின்னிங் கொடுத்துருக்குறேன். 100 வின்னிங் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டாஸ்க் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதில் வின் ஆகிடுச்சுன்னா அதாவது ஆல்ரெடி 36 ஷாட்டு வின்னிங் கொடுத்துருக்குறேன். வீடியோ லென்த்தாக போகுது. ஸோ அதனால் வின்னிங் ஷாட்டோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெளிவாக புரியுன்னு நினைக்கிறேன். வேறு எதிரையும் போய்ட்டு டெபாசிட் பண்ணாதீங்க சரிங்களா. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா வெரி ட்ரஸ்டட் சரிங்களா. வித்ட்ரா எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வரும். $240 வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு சொல்கிறேன். அந்த வித்துட்ராங்கிற நேமை மென்ஷன் பண்ணால் கூட சேனல் ஸ்ட்ரைக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதையும் மென்ஷன் பண்ணக்கூடாது. 240 வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு சொல்லியிருக்கேன், பார்ப்போம் சரிங்களா. ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டு பாருங்கள். இப்போ ட்ரை பண்ணியிருந்தார், அதில் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் ஃபயர் கொடுத்துட்டாங்க. 240 வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு. அதாவது செகண்ட் ரவுண்டுக்கு 30 ரூபா பெட் பண்ணுவாங்க. வாலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கு ஏற்றவளோ எல்லாம் பெட் பண்ணிக்குவாங்க சரிங்களா. 240 வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு கொடுத்துருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வின் ஆகிடுச்சு சரிங்களா. அதனால் ஃபயர் கொடுத்துட்றேன் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 100 அதாவது 100 வின்னிங் ஷாட்டு கொடுத்துருந்தேன் சரிங்களா. அங்கே பாருங்க 100 வின்னிங் ஷாட்டு சரிங்களா. ஃபஸ்ட்டு 6:45க்கு 100 வின்னிங் ஷாட் டாஸ்க் ரெடி ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 ஷாட்டு சரிங்களா. 7:16க்கு 10 ஷாட் முடிஞ்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 10 ஷாட்டு சரிங்களா. மொத்தம் 20 ஷாட்டு கம்ப்ளீட்டடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது 29 ஷாட்டோட ஸ்டாப் பண்ணியிருப்பேன் சரிங்களா. பாருங்கள் அங்கே பாருங்கள் 29 ஷாட் கம்ப்ளீட்டடு ஓகேங்களா. 1 years அபோவ் ப்ரெடிஷன் 4 level அண்டர் 4 level வின்னு ஓகேங்களா. அதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களுக்கு லைவில் நான் வீடியோ எடுத்து கொடுக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஷாட் வின் ஆயிருக்குன்னு பார்த்துக்கலாம். 29 30 31 32 33 34 35 36 சரிங்களா. 36 ஷாட். ஓகே நண்பா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா.
ஈஸியாக டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணலாம், கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உண்மை தான், இது வந்து பார்த்திங்கன்னா பொய்யே கிடையாது. சரிங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னா 100% முடியும். சரிங்களா? உங்களுக்கு ஏர்ன் பண்ண ப்ரூஃப் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணி கூட காமிக்கிறேன். சரிங்களா? என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா? பாருங்கள். உங்களுக்கு அதாவது நம்பிக்கை இல்லைனாலும் நான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ப்ரூஃபை கூட நான் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன். சரிங்களா? கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படிலாம் வந்து இந்த அமௌண்ட்லாம் இதெல்லாம் வந்து ஏர்ன் பண்ண முடியுமா, இதெல்லாம் உண்மையா பொய்யா சாத்தியமானலாம் சில பேர் கேட்பாங்க. 100% உண்மை, 100% சாத்தியம். ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். அதாவது ப்ளே பண்ணுறவங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ நான் எல்லாமே கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே நண்பா, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய்.